எப்படி செய்யலாமா? சூடான பாத்திரத்தில் ஒரு கப்பு காய வச்ச சனாவனியை போட்டுங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துங்க. அதை ஒரு முறத்தில் போட்டு தூசு தும்பி எல்லாம் எடுத்துருங்க. செனாகுனி பொடி செய்ய தேவையான பொருட்கள்: காய்ந்த மிளகா 10, 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை 2 கொத்து, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், சிறிதளவு பெருங்காயத்தூள், 1 துளி உப்பு. கறிவேப்பிலை போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்த பிறகு காய்ந்த மிளகா போட்டு வறுக்கணும். உளுந்து கடலப்பருப்பு போட்டு சேர்த்து வறுக்கணும். இப்போ சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் போட்டு வறுத்து எடுத்துங்க. சிறிதளவு பெருங்காயம், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுங்க. அப்புறம் அரைக்கலாம். சனாகுனியில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுக்கணும். அரைச்ச 2 பொடியையும் ஒன்றா கலந்து எடுத்துக்கங்க. சுவையான செனாகுனி பொடி ரெடி. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.